அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனர். நாம் தொடர்ந்து நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு அறிவிப்புகள் போன்ற மக்களுக்கு பயனுள்ள தகவலை வீடியோ வடிவில் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது வேலைவாய்ப்பு தகவலான எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் கிட்டத்தட்ட 20,000 பணியிடங்கள் தற்பொழுது காலி பணியிடமாக அறிவிக்கப்பட்டு அதற்கு தேர்வுகள் குறிப்பிட்ட நாட்களில் கொண்டு வருகிறார்கள். அதில் அது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை டீட்டெயில் ஃபுல்லாக இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 20,000 போஸ்டிங்கு. டிகிரி, 10th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, யார் வேணாலும் அதை அப்ளை பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு லெவலான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ்எஸ்சினா என்ன அப்படின்றது நம்ம பேசிக்காக பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிசி இருக்கோ அது போல் மத்திய அரசு வேலைகள் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது மூலயமா தான் மத்திய அரசில் இருக்கிற அலுவலகங்களில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. எப்படி இப்போ நம்ம டிஎன்பிசியில் கவர்மெண்ட் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், விஏஓ அந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் டிஎன்பிசி மூலயமா எடுக்கிறாங்களோ அதுபோல் மத்திய அரசில் இருக்கிற மத்திய அரசு இந்த நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட், அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை, அது மாதிரி நிறைய மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தேர்வு செய்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அது மத்திய பணியாளர் தேர்வு வாரியம், அதுதான் எல்லா வேலையுமே எடுப்பாங்க. ஓகேங்களா? அது இந்த வருஷத்துக்கான ரெக்யூப்மெண்ட்டை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது மொத்தமாக கிட்டத்தட்ட 20,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிஜிஎல்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பைனு கிராஜுவேட் லெவல், அதுனா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறது. இதுதான் மொத்தம் அதிகமான ஜாப். இதில் 14,582 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு கிராஜுவேட் எஸ்எஸ்சியில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். அது யார் அப்ளை பண்ணலான்னா, எந்த வகையில் வேணாலும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க, 10th 12th படிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு லாஸ்ட் டேட்டு 4/7/2025. இப்போ அது இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது அதுக்கு டைமு. அதை சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுதான் இருக்கிறதுலே அதிக போஸ்டிங். மொத்தம் 14,582 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே மத்திய அரசு அலுவலகங்களில் அது ஃபுல் ஸ்ப்ளிட் அப் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் எஸ்எஸ்சி அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நெட் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு லாஸ்ட் டேட்டு 4/7/2025. சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், அதாவது கிராஜுவேட் படித்தவங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் டேட்டு 4/7/2025. ஓகேங்களா? அது முடிஞ்சதுன்னா அடுத்தது சிஹெச்எஸ்எல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். ஓகேங்களா? 12th படித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். அது ஒரு 3,131 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்தவங்களுக்கு 4/7/2025 லாஸ்ட் டேட்டு. அதுக்கு 14,582 போஸ்டிங். 10th படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே எஸ்எஸ்சிக்குள்ளே வர்றது. ஓகேங்களா? 12th படித்தவங்களுக்கு சிஹெச்எஸ்எல்னு போட்டுருப்பாங்க. சிஹெச்எஸ்எல்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது 12th படித்தவங்க அப்ளை பண்ணுறது. அதுக்கு லாஸ்ட் டேட்டு 18/7/2025. அன்னைக்குள்ளே அதை அப்ளை பண்ணிக்கணும். எல்லாமே எஸ்எஸ்சி போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு 3,131 போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது ஒரு ஹெல்ப்பர் மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறவங்க அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு 10th குவாலிஃபிகேஷன். அது 1,075 போஸ்டிங் இருக்குது. அது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 24/7/2025. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எல்லாமே எஸ்எஸ்சி போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ சிம்பிளாகிட்டாங்க. முன்னாடி சைட் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூலாம் இப்போ ஓவர் கம் பண்ணி புது எஸ்எஸ்சி சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா நம்ம மொபைலில் நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மொபைலில் தான் லைவ் ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது லைவ் ஃபோட்டோலாம் எடுக்கணும். அதுக்கு மொபைலில் நீங்கள் அந்த எஸ்எஸ்சி ஆப் ஏற்றிக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை முடியலன்னும் போது நெட் சென்டர் இ-சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. அது பிஇ, பிடெக், டிப்ளமோ படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது மொத்தம் 1,340 போஸ்டிங். அது என்னைக்கு லாஸ்ட் டேட்னா 21/7/2025. ஓகேங்களா? நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக பார்த்துங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோ. ஓகேங்களா? இது இப்போ டிஎன்பிசியில் போல் இதுக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் கேட்டாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இப்போ நீங்கள் சிஜிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 10th மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். 12th எம்டிஎஸ்
சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த 12th எதுக்கு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிக்கிட்டு நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் டிஎன்பிசி போல் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு எல்லாமே நீங்கள் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்கன்னா கூட நாங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அப்ளை பண்ணி தரோம். மேலும் இந்த சிஜிஎல், ஜேஇ, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எஸ் போட்டிருக்கோம்ல, அதில் எவ்வளோ போஸ்டிங்கு, அதில் என்னென்ன ஸ்லிப்டப், அது டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறோம். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நாங்கள் கமெண்டில் கிளியராக வந்து கொடுத்துட்றோம். எந்தெந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேக்கன்சி, என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும், அது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றது போத்துக்கிறோம். மற்றபடி நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் போய்ட்டு லாகின் பண்ணுறதுலையோ, இல்லை நீங்களே அப்ளை பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னும் போது உங்களுக்கு லாகின் பண்ணுறதுலையோ, இல்லை வந்து அப்ளை பண்ணுறதுலையோ ஏதாவது டவுட்னா நீங்கள் ஓப்பனாக கமெண்டில் கேட்கலாம். நாங்கள் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லைனா எங்கள் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த சேவைகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டரை சார்பில் நடத்தப்படும் வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.